26வது அதிகாரம் திருச்சபை குறித்து எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதி வச்சிருக்க நாங்கள் நம்ப வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்கள் என்று அந்த திருச்சபை குறித்த விஷயத்துல திருச்சபை கட்டமைப்பு அது எங்களுக்கு 5வது பத்தியிலிருந்து 15வது பத்தி வரைக்கும் திருச்சபை கட்டமைப்பு அதாவது சர்ச் கான்ஸ்டிடியூஷன் பற்றி எங்களுக்கு எழுதி இருக்கிறேன். அதனால நாங்கள் இந்த திருச்சபை கட்டமைப்பு பற்றி படிச்சு கொண்டு வரையில திருச்சபையில ஆளுகிறவர்களும் ஆளப்படுகிறவர்களும் 2 சேரர் இருப்பினம் அல்லது தலைவர்களும் வழிநடத்தப்படுகிறவர்களும் என்று சொல்லி 2 சேரர் இருப்பினம். அப்ப அதுல இப்ப தலைவர்களாக வருகிறவர்களை யாரு தலைவர்கள் ஆக்குறது அல்லது அவர்கள் எப்படி தலைமத்துவ பதவிக்கு வருகிறார்கள் சபையை வழிநடத்துறதுக்கு அவர்களை யாரு தலைவர்கள் ஆக்குறது என்ற அந்த கேள்வியை தான் நாங்கள் 8வது 9வது பேராகிராஃப்ல தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அப்ப அதுல நாங்கள் முக்கியமான ஒரு கடந்த 100 வருஷத்துல உலகத்தில் ஏற்பட்ட ஒரு நூதனமான ஒரு நடைமுறையும் அந்த நூதன நடைமுறை எப்படி திருச்சபை அதுக்கு விட்டு கொடுத்து உலகத்தோட ஒத்த விஷம் கலந்து போச்சுது என்றதையும் நாங்கள் பிரிச்சு பார்த்து நாங்கள் படிச்சு கொண்டு வரோம். அந்த நூதனமான விஷயம் என்னன்னு சொன்னா சர்வசன வாக்குரிமை. ஏன் நாங்கள் அந்த நூதனமான விஷயத்தை பார்க்க வேண்டியதுன்னா எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதியிருக்கிறேன் திருச்சபையை வழிநடத்துற அந்த தலைவர்கள் அவர்கள் பொது வாக்களிப்பின் மூலம் அல்லது பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த தலைமத்துவ பதவிக்கு நியமிக்கப்படுகிறோம் என்று. அப்ப பொது வாக்களிப்பு என்ற அந்த சொல்ல 21ஆம் நூற்றாண்டுல நாம இருக்கிற நாம யோசிக்கல எங்களுக்கு டக்குன்னு அப்ப சர்வசன வாக்குரிமை தானே இல்ல என்ற ஒரு யோசனை தன்பாட்டிலே எங்களுக்கு வர தொடங்குது. அப்ப அந்த பிரச்சனையை நாங்கள் டீல் பண்றதுக்காகத்தான் இதை நாங்கள் இப்ப 3வது கிழமையாகி நாம கதைக்க போறோம். சர்வசன வாக்குரிமை இல்ல எங்களுடைய முற்பிதாக்கள் அதுல கதைச்சிருக்கிற விஷயம் அது ஏனென்று சொன்னா 1890ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு அல்லது நாம் சொல்லுவோம் 900 ஆண்டுக்கு முன்னுக்கு சர்வசன வாக்குரிமை என்றது உலகத்திலே இருக்கே இல்லை. அதான் நம்பர் 1 ரீசன். அப்ப என்ன வாக்குரிமை இருந்தது என்று கேட்டா அது ஆண்கள் மட்டும் வாக்களிக்கிற வாக்குரிமை தான் இருந்தது. ஆண்கள் என்றா எல்லா ஆண்களுமோ என்றா இல்ல ஆனா பிறந்த எல்லாரும் வாக்களிக்கிறது இல்ல. அது பிரதிநிதிகளாக இருக்கிற ஆண்கள் வாக்களிக்கிறது. அப்ப எதுக்கு பிரதிநிதியா இருக்கணும்? குடும்பத்துக்கு பிரதிநிதியா இருக்கிறது. அப்ப அடிப்படையில் அப்ப எல்லாம் சுருக்கி அப்ப என்ன சொல்றோம்? குடும்ப தலைவர்களாக இருக்கிறவர்களுடைய வாக்களிப்பு வாக்குரிமை தான் எங்களுடைய முற்பிதாக்கள் கதைக்கிற பொது வாக்கு எடுப்பு. அதுல அப்ப குடும்ப தலைவர்கள் அல்லது புருஷர்கள் நாம சொல்ற கணவன்மார் இறந்த சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாயிருக்கிற பிள்ளைகள் வளர்ந்திருந்தா அதுல 20 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிற அந்த ஆண் பிள்ளை குடும்பத்து பொறுப்பா இருக்கிற ஆண் பிள்ளை குறிப்பாக அது மூத்த பிள்ளையை தான் அது சேரும் வேதத்தின்படி. அதெல்லாம் உழைச்சி குடும்பத்தை பார்க்கிற அந்த பொறுப்புல இருக்கிறபடியால அதுல தகப்பன் இறந்து போனா மூத்த பிள்ளைக்கு தான் அந்த உரிமை அதான் சிரேஷ்ட புத்திர பாகம்னு அது போற அந்த வளமை இருந்தது. அது வேதத்தால கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிற மெதட். அந்த பிள்ளையை மட்டும் அவர் அந்த குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வாக்களிக்கலாம். இப்ப தலைவர்களை தெரிவு செய்யறதுல 2 தலைமத்துவம் இருக்குன்னு நாங்கள் படிச்சுட்டோம். ஒன்று சபை தலைமத்துவம் இருக்குது, அடுத்தது நாட்டு தலைமத்துவமும் இருக்குது. அப்ப நாட்டு தலைமத்துவத்தை நாம பார்க்கல எங்களுக்கு ஆட்சி முறை தெளிவாக இருக்குது. 10 பேருக்கு 10 ஆண்களுக்கு ஒரு ஆண் தலைவராயிருக்கணும். 50 ஆண்களுக்கு ஒரு ஆள் தலைவராயிருக்கணும். அதே போல 100 ஆண்களுக்கு ஒரு ஆள் தலைவராயிருக்கணும். அதே போல 1000 ஆண்களுக்கு ஒரு ஆண் தலைவராயிருக்க வேணும். அப்ப இந்த 1000 100 50 10 என்று நாம கதைக்கிறது அடிப்படையில் 10 குடும்பம், 50 குடும்பம், 100 குடும்பம், 1000 குடும்பத்தை பற்றி நாம கதைக்கிறோம். அதுல 10 புருஷர் 10 கணவன்மார் அப்ப 10 குடும்பத்தை
நாம கதைக்கிறோம். அப்ப இந்த 10 தான் ஆக குறைஞ்ச தலைமத்துவம் தேவைப்படுகிற ஒரு அமைப்பு. அப்ப 10 குடும்பம் அமைஞ்சிருந்தா அவர்களுக்கு மேல ஒரு ஆள் தலைவரா தெரிவு செய்யப்படும் நாட்டுல. அதே பின்னணியை கொண்டு எங்களுக்கு சபை தலைமத்துவத்தை பற்றி கதை கேட்கல. சகரியா புத்தகத்திலையும் அங்க 10 பேர் சேர்ந்து ஒருவரை பிடிச்சு தங்களுக்கு தலைவராயிரண்டு கேட்கிறோம்னு ஆண்டவர் சபைக்குள்ள கதை கேட்கல அந்த சத்தியத்தை எங்களுக்கு கொண்டு வர. அப்ப இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியுது சகரியா புத்தகம் அது புதிய உடன்படிக்கையை அது விரிவாக்கப்படைக்கல அந்த செயல்பாடுகளை எங்களுக்கு காட்ட தொடங்குற முக்கியமான புத்தகம். அதில் புதிய உடன்படிக்கைக்குள்ள வரைக்கலையும் 10 பேர் கொண்ட ஒரு ஆண்களை கொண்டிருக்கிற குடும்பத்தை கொண்டிருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த தலைமத்துவம் அவசியமாக இருக்கிறத பேசிக்கா நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அதன் அடிப்படை. ஆனா அதுக்காக கட்டாயம் 10 குடும்பம் இருந்தால் தான் தலைமத்துவம் பெறணும்ன்றது இல்லை. என்னடா இயேசு கிறிஸ்து மத்தேயுல அவர் அந்த திருச்சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறத பற்றி கதை கேட்கல. அவர் ஆக குறைஞ்சது 3 குடும்பம் அல்லது 2 குடும்பம் இருக்கிறத பற்றி இங்க இருக்கிறார். அப்ப 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் ஒன்று கூடி இருந்து அந்த விஷயத்தை தீர்மானிக்கல நான் அங்க இருப்பேன். அப்ப ஆக குறைஞ்சது அவர் 3 குடும்பத்துக்கு அல்ல 2 குடும்பத்துக்கும் அதை இறக்கி இருக்கிறத எங்களுக்கு தெளிவாக காட்டுறார். அப்ப நாம 10 குடும்பம் வந்தா தான் ஒரு தலைவர் இருக்கணும் என்ற அந்த அணுகுமுறை இயேசு கிறிஸ்துவால அது இருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கைகளை எல்லாம் புறசாதிகளுக்களையும் அது பரவி புறஜாதிகளுக்களையும் அப்படி 10 குடும்பத்தை எடுக்கிறதுக்கு நமக்கே தெரியுது. 10 குடும்ப தலைவர்களையும் அவர்களுக்கு கட்டுக்கோப்பா இருக்கிற குடும்பத்தையும் எடுக்கிறதே நமக்கு பெரும்பாடா கிடக்குது. 10 சாலிட் புருஷன்மேன் வேதம் சொல்ற மாதிரி குடும்பத்தை கட்டுற குடும்பத்துக்கு பொறுப்பு சொல்ற 10 புருஷன் மேல தேடி எடுக்கிறதே கரைச்சலா கிடக்குது நமக்கு அந்தந்த ஏரியாவில் அந்தந்த லோக்கல் ஏரியாவில். ஏன்னா புறசாதிகள் எங்களுக்கு இது 1000 வருஷமா எங்களுடைய தமிழினம் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் தெரியாத யாக்கள். அதனால கர்த்தர் அத எங்களுக்கு 3 குடும்பம் அல்லது 2 குடும்பம் என்று கூட அவர் அதை முடிவு பண்ணி இருக்கிறத எங்களுக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல இருந்து நாம அதை விளங்கிக் கொள்றோம். ஆக எப்படியோ எங்களுக்கு அந்த பேட்டர்ன் குடும்ப தலைவர்கள் குடும்பம் தான் ஆண்டவர் கதைக்கிற விஷயம். அந்த குடும்ப தலைவர்கள் அப்ப அந்த குடும்ப தலைவர்களை நாம கதைக்கிற வாக்குரிமை அப்ப அது பிரதிநிதித்துவ வாக்குரிமை. அப்ப ரெப்ரசன்டேஷனல் வாட்டிங் நாம அதை சொல்றது. அப்ப அங்க அதிகாரம் யாருக்கு இருக்குது? அந்த குடும்ப தலைவருக்கு. ஆகையால வாட்டிங் என்ற விஷயம் அப்ப 2 முக்கியமான சிந்தனைய ஒரு வாட் என்று கதை கேட்கல கொண்டு வருகிறது. ஒன்று தலைமத்துவமும் வழிகாட்டுதலும், 2வது பிரதிநிதித்துவம். லீடர்ஷிப் அண்ட் அத்தாரிட்டி. அதான் வாட் என்று கதைச்ச உடனே டக்குன்னு மண்டைக்குள்ள ஸ்பார்க் பண்றது லீடர்ஷிப் தலைமத்துவமும், அடுத்தது அத்தாரிட்டி அதிகாரத்தையும் எங்களுக்கு சொல்லுது. அடுத்த விஷயம் அது அந்த தலைமத்துவமும் வழிகாட்டலும் பிரதிநிதித்துவமாக இருக்க வேண்டும் என்றதை சொல்லுது. அயல இந்த சிந்தனை தான் வேதம் வாட்டிங் என்று கதை கேட்கல எங்களுக்கு கொண்டு வந்தது. அப்ப இதை நாங்கள் திருச்சபைக்குள்ள தலைவர்களை தெரிவு செய்யல அது ஆண்கள்லாம் அந்த வாட் பண்ணினதுன்றதுக்கு நாங்கள் போன முறை தெளிவாக அதுகளை நாங்கள் விளங்கியிருந்தோம். அதே போல போன முறையும் அதுக்கு முதல் முறையும் அதே நேரம் நாட்டு விஷயத்திலையும் சிவில் விஷயங்களையும் குடும்ப தலைவர்கள் தான் குடும்பத்துக்கு பொறுப்பாக அதிகாரம் மிக்க அந்த ஆண்கள்லாம் அவர்கள் தலைமத்துவத்துக்கு ஓட் பண்ணிச்சினோம் என்றதையும் நாங்கள் சென்ற முறை நன்றாக விளங்கி இருந்தோம். அதனால இந்த அடிப்படையில் நாங்கள் கவனிக்கிற இன்றைக்கு நாம கவனிக்க போற விஷயம் அதுல ஒரு சில இன்னும் முக்கியமான சில விடயங்கள் அல்லது அதுக்கு எதிராக வைக்கக்கூடிய சில வாதங்களை நாங்கள் பார்த்து இந்த காமன் சஃப்ரேஜ் அந்த பொது வாக்கெடுப்புன்றதை நாங்கள் முடிவு கொண்டு வர இருக்கோம். அப்ப அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி வாட்டிங் இஸ் அ லீடர்ஷிப் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன். வாக்களித்தல் என்பது அது தலைமத்துவமும் அதிகாரம் மிக்க ஒரு செயல்பாடு. அதுக்கு வேதத்துல எங்களுக்கு பல உதாரணங்களை நாம கண்டோம். அதை குறிப்பாக ஆண்கள் என்று நாம அடையாளம் காண்றது 20 வயசுக்கு மேல, அதான் 20 கதைக்கும். குறிப்பாக 20 வயசுக்கு மேல ஆண்கள் என்றதுக்கு வேதம் காட்டுற இடங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. 20 வயதுக்கு மேல ஆண்கள் 20 years old and above
are defined as man. மனிதன், ஆண், மனிதன் என்றது ஆணைத்தான் நாம் கதைக்கிறோம். ஆண் என்று நாம் பைபிள் கதைக்கிற விஷயம் 20 அதுக்கு மேற்பட்ட வயதுடைய ஆண்கள். அவர்கள் இஸ்ரவேலினுடைய யுத்தங்களுக்கு போக முடியுமாக இருக்கிறவர்கள். அதில் யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள் 20 வயசுக்கு மேல இருக்கணும். 20 வயசுக்கு மேல யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள் ஆண்களா இருக்கணும். அதில் இதைத்தான் நாங்கள் ஆண்கள் என்று நாங்கள் கதைக்கிறோம். அதுக்கு உதாரணம் எண்ணாகமம் 1:3, எண்ணாகமம் 1:3 கோட்டேஷன் சொல்லணும் பைபிள். ஜாத்ராமம் 20:14, ஜாத்ராம் 20:14, ஜாத்ராம் 38:26, 38:26, ஜாத்ராமம் 27:3,5. அதனால எண்ணாகம புத்தகத்தில் எண்ணாகமம் 1:18, 20, 22, 26 அல்ல. எண்ணாகமம் 14:29, 26:2, 26:2, 32:11. இந்த வேத வசனங்கள் எல்லாம் 20 அதுக்கு மேற்பட்ட யுத்தத்துக்கு புறப்படத்தக்க மனுஷர்களைத்தான் ஆண்கள் என்ற அந்த வரையறைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர. அதனால 20 வயசுக்கு மேற்பட்டிருக்க வேணும் ஒரு ஆள் ஓட் பண்ண. அந்த 20 வயசுக்கு மேற்பட்டையால் கட்டாயம் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அதனால இந்த விஷயத்தை நாங்கள் அந்த தலைமத்துவமும் ஓட்டிங்கும் நாம கதைக்கிறோம். எங்களுக்கு கேள்வி, ஆகிய இருந்து மறுதலை என்ன? 20 வயசுக்கு கீழ்பட்ட ஆட்களோ 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் இல்லாத எவருமோ அல்லது 20 வயசுக்கு மேற்பட்ட குடும்ப தலைவர்களாக பொறுப்பில் இல்லாத ஆண்களோ அவர்கள் வாக்களிக்க இயலாது. அப்ப 3 முக்கியமான விடயம், 20 வயசுக்கு கீழ்பட்ட ஆட்களோ அல்லது 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்களோ அல்லது 20 வயசுக்கு மேற்பட்ட குடும்ப தலைவர்களாக இல்லாத ஆண்களோ. 3 குரூப். 20 வயசுக்கு பிலோ 20 years நோ, above 20 years ஆனா விமென் பெண்கள் நோ, above 20 years men but not in charge of a family, ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பான ஆள் இல்லை அவர்கள் 3 பேரும் அப்ப விலக்களிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாக்களிக்க இயலாது. அப்ப எங்களுக்கு இதை பேஸ் பண்ணித்தான் 1 தீமோத்தேயு 2:12 ஆண்கள் மேல் பெண்கள் அதிகாரம் செலுத்த இயலாது என்ற அந்த கட்டளைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வலிக்கிற. ஆண்களை ஆளுறது, ஆண்களை வழிநடத்துறது, ஆண்களுக்கு மேல அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த நடைமுறை வேதம் உலகம் தோன்றுனதிலிருந்து வேதம் அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, அது பாவம் என்று சொல்லுது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் அதை வலை தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுலோசூடா சொல்ற, ஸ்திரீகள் அது 20 வயதுக்கு மேற்பட்ட இருந்தாலும் அவர்கள் ஆண்கள் தெரிவு செய்கிறது அல்லது ஆண்களுக்கு மேல அதிகாரம் செலுத்துறது, ஆண்களை வழிநடத்துறது, இது ஒன்றுக்கும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றா ஆண்களை தெரிவு செய்கிறது, ஆண்களை வழிநடத்துறது, ஆண்கள் தங்களுக்கு மேல யார் இருக்கணும்ன்றத முடிவுன்றதுக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆகிய பேசிக்கா பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆண்களை தெரிவு செய்கிற விஷயங்கள், ஆண்களோட அதிகாரங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதிகாரம் மிக்க விடயங்களோட பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அதே நேரம் எங்களுக்கு ஏசாயாவிலையும் ஆண்டவர் அதை கடிஞ்சு கொண்ட பெண்கள் உங்களை ஆளுகிறார்கள். அப்படி என்றால் ஆட்சி வாக்களிக்கிறது அது அதிகாரம் மிக்க ஒரு செயல் என்றா பெண்கள் வாக்களிச்சாலும் அது பெண்கள் ஆளுகிறது என்ற அர்த்தம். என்ற பெண்கள் ஆளுகிறது அவர்கள் அளிக்கிற வாக்குகளினாலேயும் முடிவாக்கப்படுது. அல்லது பெண்கள் உண்மையிலே தங்கள் வழிபடத்தை வழிகிட்டதும் வழிகிட்டா கூட நேரடியா
அதுவும் ஆண்டவர் கடிந்து சொல்றது, அது ஆண்கள் மேல அதிகாரம் செலுத்துற வேலை. ஆகிய பெண்கள் வாக்களிக்கிறதோ அல்லது அதிகாரம் செலுத்துறதோ ஆளுகிறதோ அவர்களுக்கு அடுக்காத விஷயம் என்றதை வேதம் எங்களுக்கு சொல்லு. அதே நேரம் எங்களுக்கு 1 தீமோத்தேயு 2:11-14, 1 தீமோத்தேயு 2:11-14, 1 கொரிந்தியர் 11:2-16, 1 கொரிந்தியர் 11:2-16, 1 கொரிந்தியர் 14:34. இதெல்லாம் பெண்கள் அதிகாரம் மிக்க அந்த செயல்ல ஈடுபடையலாது. அதிகாரம் மிக்க செயல்ல votingum வேணும். அது அதிகாரம் மிக்கையாக்களை தெரிவு செய்கிற விஷயம். அதனால பெண்கள் அதுகள்ல ஈடுபடையலாது. அதே நேரம் ஏசாயா 1:3-4 ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் உங்களை ஆளுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடிஞ்சு கொள்றார். அப்ப அந்த புருஷர் ஆளுகிறதுக்கு தலைவர்கள் கணவர்கள் ஆள வேண்டிய இடத்துக்கு பதிலாக இப்ப பிள்ளைகள் ஆளுகிற பிள்ளைகள், அது ஆண்களாக கூட இருக்கலாம், 20 வயசுக்கு மேற்பட்டு இருக்கலாம். ஆனா அவர்கள் எந்த குடும்பத்துக்கும் பொறுப்பானையாக்கள் இல்லாமல் இருக்கிறார் ஆண்கள் ஆக கூட இருக்கலாம். அதனால ஆண்டவர் பிள்ளைகள் ஆளுகிறதும் ஆண்டவர் அவர் வெறுக்கிறார். அது இல்ல, அதை வேண்டாம் என்ற அவர் குடும்பத்துக்கு பொறுப்பா இல்லை அந்த பிள்ளை. அதை நாம ஏசாயா 3:4. அதனாலதான் நாங்கள் சொல்றோம் 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்களா இருந்தாலும் சரி, 20 வயதுக்கு மேற்பட்ட குடும்பத்துக்கு பொறுப்பாக இல்லாத ஆணா இருந்தாலும் சரி, அவர்கள் வேதத்தால கண்டிக்கப்படுகிற இனம் தங்களுக்கு மேல தலைவர்களை தெரிவு செய்கிறது. சோ வாக்கெடுப்பு அவர்களுக்கு இல்லை, வாக்கெடுப்பு அவர்கள் செய்யல. அது ஒரு அதிகாரமிக்க விடயம். இதுல நாங்கள் விளங்கியல போன முறை நாங்கள் பார்த்த மாதிரி மென் ஆஃப் இஸ்ரேல் எல்லாம் இஸ்ரவேலின் ஆண்கள் அரசனை தங்களுக்காக தெரிவு செய்தார்கள். ஆனா வேதம் சொன்னது மக்கள் தெரிவு செய்தார்கள். அதுல மக்கள் தெரிவு செய்தார்கள் என்றத பைபிள் உண்மையில யாரு தெரிவு செய்தது காட்டுது. 1 சாமுவேல் 16:18 இஸ்ரவேலின் ஆண்கள் தெரிவு செய்தார்கள். அதுல மக்கள் என்று கதைக்கிற அந்த இடம் பல குடும்ப தலைவர்கள் சேர்ந்த அந்த மக்களைத்தான் அங்க மக்கள் என்று கதைக்கிறோமே தவிர அங்க பெண்கள் மற்றது 20 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் உட்பட அவர்களை இங்க கதைக்கிறது இல்லை. அதே நேரம் எங்களுக்கு அப்போஸ்தலர் 15 நாம பார்த்த மாதிரி 15:22 அது முழு சபையும் அதுக்கு உடன் அதுக்கு அது முழு சபைக்கும் அது நல்லதா இருந்தது என்று பரிசுத்தர் எழுதுறார். ஆனா 23வது வசனத்துல அந்த முழு சபை யார் என்று அவர் சொல்லுறார். அது அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் சகோதரர்களும், அதாவது ஆண்களும் பிரதரன். அதுல முழு சபை ஹோல் சர்ச் 7 அப்போஸ்டல்ஸ், அடுத்தது எல்டர்ஸ், அடுத்தது மென். இதான் முழு சபை என்று சொல்லு. ஆனா எங்களுக்கு தெரியும் 1 சாமுவேல் 16 அரசனை தெரிவு செய்யக்களையும் அங்க அந்த அந்த புருஷன்மார் பிரதிநிதித்துவப்படுத்தின குடும்பங்களும் அந்த இடத்துல இருந்திருக்க முடியும். அதனால இங்க அங்க பெண்கள் அல்லது மனுஷிமாரும் அந்த இடத்துல அவர்கள் அந்த சபையில என்ன நடக்கின்றதை பார்த்து கொண்டு அவர்கள் அவதானிச்சு கொண்டு இருந்திருக்க முடியும். ஆனா அதிகாரம் முடிவு பண்ணுறது அந்த குடும்பத்தினுடைய தலைவர்கள். அதுதான் எங்களுக்கு நாங்கள் வேதத்துல அடிப்படையில் சொல்றோம். இதை நான் ஏற்கனவே நிரூபிச்சேன்டா, புருஷர்கள் வருஷத்துக்கு 3 தரம் எனக்கு முன்பாக வர கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் புருஷர் மட்டும்தான் வர்றது இல்ல, புருஷர்கள் தங்களை மனுஷி உள்ளோடையும் வர்றதையும் ஆண்டவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனா கட்டாயம் ஆரங்க நிக்கணும், புருஷர் கட்டாயம் நிக்கணும். அதனால அந்த இடத்துல பெண்களே இல்லை என்று நாங்கள் சொல்ல வரையில பெண்கள் இருக்கக்கூடாது என்று அவருடைய பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா அவர்கள் ஓட் பண்ண இல்லை, அவர்கள் அதுல கதைக்க இயலாது, அவர்கள் அதுல தங்களுடைய கருத்தை சொல்லி அவர்களுடைய கருத்து அவருடைய பிரதிநிதிகளை தான் பெற வேணும். இது அந்த அப்படி சபை ஊடி வரையக்கல. அப்ப சபை ஊடி அப்ப குடும்ப தலைவர்களோட வந்திருக்க மக்கள் அந்த குடும்பத்தை தான் கேட்கிற. அப்படி வரையவே உங்களோட மனுஷிமாருக்கு பெண்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது தெளிவுபடுத்த வேணுமோ வீட்டுல புருஷனோட கதைச்சுக்கோ. அங்க சபையில இருந்து புருஷனோட கதைச்சு டிஸ்கஸ் பண்ணி அதை அப்பங்க ஒன்றும் செய்யல. அதுதான் எங்க கதைக்க சொல்லப்படுற விஷயம் விளங்கும். அதே போல எங்களுக்கு எண்ணாமம் 16:2 அங்க சபையின் பிரதிநிதிகள் அங்க செயல்பாட்டை அவர்கள் செய்தார்கள் என்றதுதான் எங்களுக்கு சொல்லப்படுற. ஆனா சபையார் அதை செய்திச்சினம் என்று பைபிள் எங்களுக்கு சொல்லுது.
அதுல சபையின் பிரதிநிதிகள் என்றது எங்களுக்கு தெரியும். அங்க இருந்த அந்த கோத்திரங்களுக்கும் பிற குடும்பங்களுக்கும் பொறுப்பாயிருந்த யாக்கள்ல, அதாவது அந்த புருஷன் மேல அதை செய்யும். ஆனா பைபிள் அதை சபையார் செய்தி சின்னம் என்று எங்களுக்கு சொல்லப்படுது. அதே நேரம் அது நான் சொல்ற இந்த சபையார் அழுதார்கள், சபையார் முறுமுறுத்தார்கள், சபையார் என்று வர்ற இடங்கள்ல நாம அடிப்படையில ஆண்களத்தை நாங்க வேதம் கதைக்கிறோம். ஆண்களை அதே நேரம் எங்களுக்கு எண்ணாமம் 7:2 எண்ணாமம் 7:2 அங்க கோத்திர பிதாக்கள், கோத்திர தலைவர்கள் அவர்கள் அங்க வாக்களிச்சினம் அல்லது அவர்கள் தெரிவு செய்திச்சினம். ஆனா பைபிள் சொன்னது சபையார் தெரிவு செய்திச்சினம். அப்ப இந்த சபையார் என்று வர்ற இடத்துல அதுக்கு பிரதிகிட வேண்டிய சொல்லு குடும்பத்துக்கு பொறுப்பான ஆண்கள். அதான் அந்த சொல்லு, குடும்பத்துக்கு பொறுப்பான ஆண்கள், அதான் சபையார். 1 ராஜா 1 நாளாகமம் 7:2 1 நாளாகமம் 7:2 7:11 அல்ல, இதுகள்ல நாம பார்க்கலாம். அந்த குடும்பங்களின் தகப்பன்மார், ஃபாதர்ஸ் ஆஃப் ஹவுசஸ், குடும்பங்களின் வீட்டாரின் தகப்பன்மார் தலைவர்களாக இருந்தார்கள் என்றுதான் அங்க வருது. ஆகல தலைவர்கள் வீட்டினுடைய அந்த பொறுப்பதிகாரி, அது எப்பயுமே ஆண்கள் என்றது வேதம் கதை. ஆகல இந்த விஷயங்களை நாம விளங்கிக் கொள்றோம். 20 வயசுக்கு மேற்பட்ட அந்த குடும்பத்துக்கு பொறுப்பான ஆட்கள் சொல்லி. அப்ப இங்க இருக்கிற எங்களுடைய முக்கியமான அந்த முதல் எதிரான வாதம் என்னன்னு சொன்னா, ஆக்கள் சொல்றது அத சோவினிசம் என்று நாம சொல்றோம். நம்ம இங்கிலீஷ்ல CHAU VINISM Chauvinism. அந்த Chauvinism என்ற அந்த சொல்லு அடிப்படையில் என்னத்தை கதைக்கிறோம் என்றா, குறுகிய வாதம் அல்லது ஆமா, அத சரியான தமிழ் டிக்ஷனரி குறுகிய வாதம். அப்ப கனவே அந்த சூவினிசம் என்ற அந்த சொல்ல பைபிள் கலைக்கிற இந்த குடும்ப தலைமத்துவம் தான் வாக்களிக்கலும் என்றதுக்கு பைபிள் தெரியாத இந்த அஞ்ஞானிகள் அந்த சொல்ல பயன்படுத்த யோசிக்கிறேன். இது பல இடங்கள்ல வேற ஒரு நாட்டை கொஞ்சம் ஆக்கள் ஆளணும் என்றத முன்னைப்படுத்துற அதுக்கு சில நேரம் பொலிட்டிக்கல் அந்த திங்கிங்க அந்த சொல்ல பயன்படுத்தணும். நாங்கள் இங்க நாங்கள் சொல்லிட்டோம், குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கிற 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண், ஒரு புருஷன் அல்லது குடும்பத்துக்கு பொறுப்பான அந்த மகன், அவர்தான் வாக்களிக்கலும் என்றா நாங்கள் குறுகிய வாதத்தை கதைக்க இல்லை. நாங்கள் கதைக்கிறது குடும்ப சட்ட ஆட்சியை பற்றி கதைக்கிறோம். நாங்கள் ஃபேமிலி ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி தான் கதைக்கிறோம் தவிர நாங்கள் சூவினிசம் கதைக்க இல்லை. அப்ப சூவினிசத்துக்கான எதிரான சொல்லி நாங்கள் என்ன பயன்படுத்துறோம்? ஃபேமிலி ஜூரிஸ்டிக்ஷன். FAMILY, ஃபேமிலி, JURIS diction, DICTION diction, jurisdiction என்று நாம சொல்லுறது அந்த ஆட்சி பரப்பு, அத நாம ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்றாங்க. முந்தி ஜட்ஜஸ் ஜூரிஸ் என்றுதான் சொல்றது. அந்த நீதி வழங்குற, நீதி ஆட்சி செய்கிற ஜூரி என்றதுதான் அந்த முந்தி லாயர் எல்லாம் கதைகள். ஜூரஸ் என்றதான் அது சொல்லப்படுகிறது. ஜூரி அது விரிவுபடுத்தப்பட்டது அல்லது சட்ட அதிகாரத்தை எது வரைக்கும், எந்த எல்லை வரைக்கும் அவர் பயன்படுத்தலாம் என்றதான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்றது. ஜூரிஸ்ட் என்றது அந்த சட்ட நிபுணத்துவம் என்று பிறகு மாறுது. அதுல யூரிஸ்ப்ரூடன்ஸ் என்று நாம அதை சொல்றோம். நாம யூரிஸ்ப்ரூடன்ஸ் அதாவது நீதி ஆட்சிக்குரிய அந்த நிபுண அந்த ஞானம், அதுதான் அந்த ஜூரிஸ். அப்ப ஃபேமிலி ஜூரிஸ்டிக்ஷன்,
குடும்பத்தினுடைய சட்ட நிபுண ஆட்சி அதிகார எல்லையத்தான் நாங்கள் கதைக்குவோமே தவிர நாங்கள் குறுகியவார் நாங்கள் ஆண்கள் மட்டுமே அந்த ஆண்கள் பிரதிநிதித்துவப்படுத்துற குடும்பத்தினுடைய விருப்பத்தை தான் நாங்கள் இங்க சொல்லவா இல்ல. அப்ப ஒரே ஒரு வார்ட் அது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த ஃபேமிலியினுடைய ஆண்கள் அந்த பொறுப்பாக இருக்கிறார்கள் அதை செய்யலாம். அது சபையிலையும் அப்படித்தான் நாட்டிலையும் அப்படித்தான். நாட்டுக்கும் வாட்டிங் குடும்பத்துக்கு கொண்டுதான், சபையிலையும் குடும்பத்துக்கு கொண்டுதான். ஏன் நாங்கள் அதை அப்படி சொல்றோம்? என்ற கடவுள் முதலாவது குடும்பத்தை தான் படைச்சவர். ஆதாம் ஏவாள், பிறகு ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகள், அவர்கள் தனி குடும்பமாக காயினும் பிறகு ஆபேல் அல்லது பிறகு சேத்தாக்கள் போகும் வரைக்கும் ஆதாம் தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பு. அதனால அவர்தான் முடிவெடுக்கிறது, அவர்தான் வாக்கு. அவர் தன் துணையோட கலந்து ஆலோசிக்கலாம், தன் வளர்ந்த பிள்ளைகளோட அவர்களுடைய கருத்துக்களை அவர் உரையாடலாம், சம்பாஷிக்கலாம். அந்த அவர்களுடைய அபிலாஷை அவருடைய யோசனைகள் எல்லாத்தையும் கேட்டு வேதபூர்வமாக கடவுளுக்கு முன்பாக அந்த அபிலாஷைகள் என்று நாம சொல்றது அவர்களுடைய விருப்பங்கள் வேதத்துக்கு அடங்கி இருக்கிறான்றத வடிவா யோசிச்சு கடவுள் ஆதாமத்தான் கூப்பிட்டு கேட்பார், ஏன் இந்த வாக்கெடுப்பு என்ன நம்பித்தான் எனக்கு முன்னால நீ செய்தனியா, இல்லாட்டி உங்க மனசுக்கு விருப்பமா செய்து விட்டியா, நான் சொன்ன சட்டத்துக்கு கதைக்கிறியா, இல்லாட்டி சுய புத்தியிலையும் உந்த என்ன விட உங்க மனசி பிள்ளைகளை நீ அதிகமா நேசிச்சு வாக்களிக்கிறியா. ஆகிற இப்படிப்பட்ட அந்த வாக்களிப்புக்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியமான அந்த பாயிண்ட், குடும்பம் தான் ஆண்டவர் அடிப்படையில முதலாவது அமைச்சதும், குடும்பத்துக்கு தான் ஆண்டவர் ஆதிக்க ஆணையை கொடுத்தது. ஆண்டவர் ஆதாமுக்கு மேவாளுக்கும் தான் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுல மனுஷனும் மனுஷியும் தான் ஆட்சி செய்கிறது பற்றி கதைக்கிறார்கள் தவிர அங்க மனுஷன் மனுஷிய கொண்டுடாம தனியோரால் எழுந்து ஆள்றதை பற்றி ஆண்டு கதைக்கிறாங்க. ஃபேமிலி ஜூரிஸ்டிக்ஷன், குடும்ப சட்ட ஆதிக்க ஆட்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு புருஷனையும் மனுஷியையும் கொண்ட குடும்பத்துக்கும், அல்லது புருஷன் இறந்துட்டு அந்த புருஷனுடைய இடத்தை எடுக்கிற அந்த நபர் அல்லது அது மகனா இருந்த அவர் அந்த பொறுப்பானையால் சர்ச்சிலேயோ அல்லது அவர் காமன்வெல்த்திலேயோ அதை செய்யறதுக்கு வேதம் எங்களுக்கு சொல்லி இருக்கு. அதனால எங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலையும் இதான் சட்டம். அது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற இதுல பிரிக்கையில் அப்போஸ்தலர் 1:16 மென் அண்ட் பிரதரன் ஆண்களும் ஏனைய சகோதரர்களும் அங்க அப்போஸ்தலர்கள் அங்க இருந்தவர்கள் ஆயால அந்த தெரிவு செய்யப்படவில்லை. அல்லது அப்போஸ்தலர் 2:14 மென் ஆஃப் ஜூடேயா, ஜூதேயாவின் ஆண்கள். அல்லது அப்போஸ்தலர் 2:22 இஸ்ரவேலின் ஆண்கள். அல்லது அப்போஸ்தலர் 2:29 அதுல எங்களுக்கு திருப்பி மென் அண்ட் பிரதரன், சகோதரரே ஆண்களே. அடுத்தது அப்போஸ்தலர் 3:12 மென் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் ஆண்களே. எங்களுக்கு அப்போஸ்தலர் 4:4 5000 ஆண்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 5000 ஆண்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதுல சபையார் என்றதுல சேர்த்துக் கொள்ளப்படுவது கதை கேட்கல, எப்பயுமே குடும்பம் தான் கதைக்கப்பட்டது. அதுல அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்துல 3000 ஆண்கள், பிறகு 5000 ஆண்கள், அப்ப 8000 குடும்பம் அடிப்படையில சேர்க்கப்பட்டது சபையில். அதுல இதெல்லாம் நாம அங்க கதைக்கிற அப்ப விஷயம் என்ன, ஆண்டவர் திருச்சபையிலேயோ நாட்டிலேயோ அவர் இண்டிவிஜுவலிசம், அதாவது தனி நபர் கதைக்கிறது இல்லை. அவர் எப்பயுமே உடன்படிக்கையின் பிரதிநிதித்துவ அந்த குடும்ப தலைவர்களை பற்றி கூடாது நான் கதைக்கிறேன். God never talks about individuals. ஆண்டவர் ஆட்சிகளோட சம்பந்தப்பட்டு கதை கேட்கல, தனிநபரை பற்றி கதைக்கிறது இல்லை. ஆண்டவர் கதைக்கிறதெல்லாம் கவர்னன்டல் ஃபேமிலி லீடர்ஷிப், குடும்ப உடன்படிக்கையில் குடும்ப தலைமத்துவம் தான் கதைக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு வேதம் திருப்பி காட்டு. இந்த இடத்துல ஒரு குடும்பத்தினுடைய குரலா யார் இருக்கிறது, தகப்பன் அல்லது புருஷன். the voice of a family என்று நாம கதைக்கிறது
அது அங்க இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாருடைய குரல்லாம் இப்ப அந்த கணவன் அல்லது தகப்பன் அவர் ஆண் என்றது மட்டும் பார்க்க இல்ல, அவர் பிரதிநிதித்துவப்படுத்துற அந்த குடும்ப அழகினுடைய அதிகாரத்தினுடைய பிரதிநிதியத்தான் பைபிள் அவரை பார்க்குது. ஆகல இது சூவினிசம் இல்ல, இட்ஸ் நாட் அ சூவினிசம், இட்ஸ் அ ஃபேமிலி யூரிஸ்டிக்ஷன், ஃபேமிலி யூரிஸ்ப்ரூடன்ஸ், ஃபேமிலிக்குரிய ஆட்சி. இட்ஸ் அ ஃபேமிலிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் விஷயம். ஃபேமிலி ஒரு ரிபப்ளிக், ஃபேமிலி ஒரு குடியரசு. ஆகல அதைத்தான் நாங்கள் இங்க கதைக்கிறோம். சரி, அதுல அந்த வாதத்தை நாங்கள் இல்லை என்று பிழை என்று சொல்றோம். இது அது அது குறுகிய வாதம் அல்ல, மாறாக குடும்ப சட்ட ஆட்சி வாதம். அது குடும்பத்தால ஆளப்படுகிற வாதம். அது சபையோ நாடோ குடும்பங்கள் தான் ஆளணும், குடும்பத்தினுடைய தலைவர்கள் அதுல ஆளுறது. அதை ஆளுகையோட தெரிவு செய்யறவர்களும் அவர் தான் ஆளல. அதில் இப்படித்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில நாங்கள் எடுக்கிறோம். அப்ப வாட்டிங் இஸ் ரெப்ரசன்டேஷன், வாக்குறுதி வாக்கு அளிப்பு எப்பயுமே பிரதிநிதித்துவ வாக்களிப்பு தான் நாம விதத்துல கதைக்கிறோம். இப்ப இல்ல இல்ல நாங்கள் பைபிள்ல சில பேரை நாங்கள் கவனிக்கலாம். விதவைகள் பற்றி வரைக்கல, விதவைகள் என்ற அந்த விடயம் அங்க புருஷன் இல்லை. அப்ப அவர்கள் தாங்கள் முடிவெடுக்கலாம் என்று பைபிள் கதைக்குது பல இடங்களில. அப்ப அவர்களுக்கு வாக்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சில பேர் எங்களுக்கு சொல்லவார். ஆனா எங்களுக்கு தெரியும், நாம உதாரணத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய விடயங்களை நாம அந்த பகுதியில் கழிச்சா எண்ணாம 30 அடுத்தது 2 ஜோவான், அடுத்தது எண்ணாமம் 27, எண்ணாமம் 27. இந்த 3 பகுதியிலையும் அந்த பெண்களுக்குரிய சில உரிமையை பற்றி ஆண்டவர் கதைக்கிற, ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த இடங்களை அவர்கள் கணக்கில் எடுத்து அவர் சொல்ல வெளிக்கிடுற இனம் விதவைகளுக்கு கணவன்மார் இல்லாதபடியால் அப்ப அவர்களுக்கு வாக்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆள் அதை பொறுப்பா நின்று அதை தாய் செய்யலாம், விதவை செய்யலாம் என்ற ஒரு விஷயம் கதைப்படுது. ஆனா வடிவா நாம கவனிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியணும், ஒரு பெண்ணை திருமணத்தில கொடுக்கிறது தகப்பன், ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு கொடுக்கிறது தகப்பன். அல்ல பெண் கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப ஒரு பெண் தானே தண்டவாட்டில முடிவுகள் எடுத்து செய்யலார். அவைய பெற்ற தகப்பன் தான் அவைய கல்யாணம் செய்கிற விஷயத்திலையும் கொடுக்கிறத பற்றி எங்களுக்கு வேதம் காட்டும். ஆகல கல்யாணம் செய்யற நிலவரைக்கும் தகப்பனுடைய தலைமத்துவத்துக்கு பெண் இருக்கிறார். உதாரணம் ஆதியாகமம் 24:41, ஆதியாகமம் 24:41, 29:19, 29:19, 34:8, யாத்ராமம் 22:17, யாத்ராமம் 22:17, 1 கொரிந்தியர் 7:38, 1 கொரிந்தியர் 7:38. இந்த பகுதிகள் எல்லாம் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையும் எங்களுக்கு சொல்லுது. ஒரு பெண் தன் தகப்பனால அவளுடைய புருஷனுக்கு கொடுக்கப்படுகிறாள். இப்ப அதை எங்களுக்கு வேதம் தெளிவா காட்டு. அதே நேரம் அந்த கொடுக்கப்படுகிற பெண்ணு ஆட்ட கைக்கு அங்க மாறிட்டா இன்னும் ஒரு ஆணுடைய கைக்கு மாறி இருக்கிறார். அப்ப இப்ப தகப்பனால கொடுக்கப்படுகிறவளை இன்னும் ஒரு ஆண் தான் அவளை வாங்குற தகப்பன் கொடுக்கிற, அவளுடைய புருஷனாக வரப்போறவன் அவளை எடுத்துக்கொள்றான் அல்லது அவனை வாங்குறான். கொள்வனவும் கொடுப்பனையும் என்று இயேசு கிறிஸ்து அதை கலைக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்து போல கொள்வனவும் கொடுப்பனை. அப்ப கொள்வனவு செய்யறது ஆள் அங்க இன்னும் ஒரு ஆண், அதான் இப்ப அவையுடைய புருஷன் கணவர். அங்க கொடுப்பனை செய்யறது அந்த பெண்ணினுடைய தகப்பன். அதுல 2 ஆண்கள்ல இப்ப அந்த பெண்ணை கைமாறுறீன. அப்ப பெண் ஒரு காலம் அவள் அதிகாரம் மிக்க ஆளாயோ, அவள் தலைமத்துவத்தில் இருக்கிற ஆளாயோ, அவள் பிரதிநிதித்துவப்படுத்துற ஆளாயோ எங்களுக்கு
அந்த குடும்ப அமைப்பில் வேதம் காட்டுறதே இல்லை. சரியானே? இரண்டாவது விஷயம், ஒரு பெண் அவள் விதவையானாலோ அல்லது அவள் நியாயமான காரணத்துக்காக விவாகரத்தை தான் பெற்றுக்கொண்டாலோ அல்லது விவாகரத்து செய்யப்பட்டாலோ டிவோர்ஸ் ஓ விடோ, டிவோர்ஸ்ட் ஓ விடோ, இது ரெண்டாவது விஷயம். நமக்கு டிவோர்ஸ்ட் ஓ விடோ, அவ விவாகரத்து அல்லது அவ விதவை. அப்படி ஆனா பைபிள் எங்களுக்கு சொல்லுது அவ திரும்ப தன்னுடைய தகப்பனுடைய அதிகாரத்துக்குள்ள வாரா என்று சொல்லு. தகப்பனுடைய அதிகாரத்துக்குள்ள வாரா. ஆதியாகமம் 38:11, ஆதியாகமம் 38:11, லேவியராகமம் 22:13. தகப்பனுடைய அந்த தலைமத்துவத்துக்குள்ள அவ வர்றா. அல்லது தகப்பனும் இறந்து தேர்றானே, அப்ப தகப்பனும் இறந்து போனா அவன் மகனுடைய அந்த தலைமத்துவத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வாரா வர முடியும். அதான் வளர்ந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மகன். அது மகனுடைய பொறுப்புக்குள்ள வர யோவான் 19:25-27 இயேசு கிறிஸ்துனுடைய தாய் மரியாள், இயேசு கிறிஸ்துவோட பொறுப்புல இருந்தவர், அவரான இப்ப குடும்பத்துக்கு பொறுப்பு. இப்ப அவர் மரிக்கல, அவரை அவைய பொறுப்பா இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கிறார். அவர்தான் பொறுப்பு இனிமேல். அல்லது மகன் நேரம் இப்ப இல்ல, அப்ப பொறுப்பு இப்ப பேர பிள்ளைகள், அதையும் பேரன்மார், பேரன்மார் பேரன்மார், கிராண்ட் சன். 1 தீமோத்தேயு 5:4, 1 தீமோத்தேயு 5:4 பேரன்மார் அவைக்கு பொறுப்பு. பேரன்மாரும் சின்னாக்கள் அல்லது பேரன்மார் இல்லை என்று சொன்னா அவ அந்த தன்னுடைய குடும்பத்தினுடைய தான் இருந்து வந்த குடும்பத்துக்கு அந்த தகப்பன் கொடுத்தாரு. அந்த குடும்பத்தில் தன்னுடைய சகோதரங்கள் அல்லது சகோதரர் அல்லது புருஷனுடைய குடும்பத்துக்கு அந்த சகோதரனுடைய அந்த தலைமத்துவத்துக்குள்ள வர்றா. அது 1 தீமோத்தேயு 5:16, 1 தீமோத்தேயு 5:16, 1 தீமோத்தேயு 5:16. இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விஷயத்தை நாம எடுத்துக்கொண்டோம். அது அந்த குடும்பத்தினுடைய மிகவும் நெருங்கின அவருடைய மகன் அல்லது பொறுப்பாக இருந்தவருடைய நண்பனுடைய பாதுகாப்புக்குள்ள தாய் கொண்டு வரப்படுறார். ஜோவான் அவருடைய ஃப்ரெண்ட் என்ற அடிப்படையில், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேமிலி, அந்த குடும்பத்தினுடைய நண்பனாக இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள அந்த குடும்பத்தினுடைய தாய் அல்லது விதவை கொண்டு வரப்படுகிறார், கொண்டு வரப்படுகிறார். உண்மையில இப்படி ஒருவருமே இல்ல, ஒருவருமே இல்ல. அப்படி என்ற ஒரு நிலை வரைக்கும் அவ தனிச்சு விடப்படுறா என்ற ஒரு நிலைமை வரைக்குள்ள அது லெஃப்ட் அலோன், தனிச்சு விடப்படுகிற அந்த விதவை அல்லது டிவோர்ஸ், அந்த விவாதத்தை பற்றியால் அதை நாம சொல்லலாம் 1 தீமோத்தேயு 5:5 அப்படி விடப்படேக்கல அவள் மூப்பன் போதகருடைய பாதுகாப்பு கீழே கொண்டு வரப்படுகிறார். சபை மூப்பனுடைய பாதுகாப்புக்குள்ள கொண்டு வரப்படுகிறார். 2 ஜோவான், அடுத்தது 1 தீமோத்தேயு 5:1-19. குடும்ப அந்த அந்த ஸ்திரீ, அந்த விதவை அல்லது அந்த டிவோர்சி அவ திருச்சபை மூப்பனுடைய பாதுகாப்பின் கீழே கொண்டு வரப்படுகிறார். அதில் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் கதைச்சிருக்கேன். பல கேசஸ், அந்த கேசுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கணும், எல்லாம் வேதபூர்வம் நமக்கு. ஆகையால ஒரு நாளும் அந்த ஸ்திரீ, அந்த குடும்பம் தனித்து விடப்பட இல்லை. தங்கட பாட்டில் கட்டாயம் ஏதோ ஒரு ஆணினுடைய பொறுப்புக்கெல்லாம் வேதம் காட்டி கொண்டு இருக்குது. இந்த இந்த சத்தியத்தை அயால வாட்டிங் என்ற வாக்கு அளிப்பு, வாக்கு இடுதல் என்றது ஒரு தலைமத்துவம், அதிகாரம், டோட்டல் அந்த ஆணுக்கு கீழே இருக்கிறத பற்றி தான் எங்களுக்கு வேதம் கதைக்கிறதா. ஒரு நாளும் பெண்ணுக்கு அது விடப்பட்டதாகவோ
பெண் அதை பொறுப்பா செய்யலாம் என்றதாகவோ வேதம் எந்த ஒரு நிறுவனங்களையும் காட்டுறதில்லை. வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தில் அதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால நாங்கள் அந்த விஷயத்தை தெளிவாக அதில் இருக்கிறோம். அதில் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் அவள் தான் உறுதிமொழி கொடுக்கலாம் என்றதான் அந்த 30 விஷயம். அல்ல அவ ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆனா அந்த பொருத்தனையை கூட இல்லாமல் ஆக்கலாம். யாரு? தகப்பனுக்கு கீழே அவ இருந்தா அல்லது புருஷனுக்கு கீழே இருந்தா அதில் இல்லாமல் ஆக்கலாம் என்ற விஷயம் எங்களுக்கு கதைக்கப்படுது. ஆனா இந்த பெண் இப்ப திருப்பி விதவையாக்கப்பட்டா அவ யார்கிட்ட வருவா? திருப்பி தகப்பனுக்கு வருவா. அவ திரும்பவும் ஏதாவது பொருத்தனை செய்யணுமோ அது அப்ப அந்த தகப்பனுடைய உடன்பாட்டோடு செய்யப்படவர். அல்ல நான் சொன்ன இந்த ஆக்களுக்குள்ள அவ வர்றானா கட்டாயம் அவளுக்குள்ள தான் அது செய்யப்பட வேண்டும். அதுல இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த 30ஆம் அதிகாரம் ஏதோ பெண் தந்த சொந்த கால நின்று அவ தலைமத்துவ பதவியையும் அவ வாக்களிக்கிற உரிமையை கொண்டிருக்கிறார் என்றத வேதத்துக்கு முரணாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் தெளிவாக விளங்கி இருக்கிறோம். அடுத்தது 2 ஜோவான். அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அப்போஸ்தலன் ஜோவான் ஒரு அம்மாள், ஒரு மேடம், ஒரு லேடிக்கு கடிதம் எழுதுற. அதுல நீரும் உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள் நடக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்படுகிறது. சரியான சந்தோஷம். எப்படி நான் உங்களை நடத்தினோ அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு லேடிக்கு அவையுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர்க்கப்படுறதுல எவ்வளவு ஒரு மூப்பன் பொறுப்பாக இருந்து செயல்பட்டிருக்கிறான் என்றதை காட்டிக் கொண்டிருக்கு. அங்கேயும் அவ தனித்து விடப்பட இல்லை, மாறாக மூப்பனுடைய பொறுப்புக்குள்ள அந்த குடும்பமும் அவையும் இருந்திருக்கிறார் என்றதை நாம பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் திருச்சபையினுடைய விதவைகள் விசாரிக்கிற அந்த பொறுப்பு அவர்களுக்கு பேரனோ அல்லது மகன்மாரோ புருஷன்மாரோ, புருஷன் இல்லாட்டி தான் விதவைகள் இல்லாத ஒரு சூழல்ல அது திருச்சபைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்டதுல ஒரு குழப்பம் வந்தது. ஜூதர்களுடைய விதவைகள் விசாரிக்கப்படுகின்றன, ஆனா கிரேக்கருடைய விதவைகளுக்கு போக வேண்டியது சரியா கவனிக்கப்பட இல்லை. அது யார்கிட்ட பொறுப்பா இருந்தது? அப்போஸ்தலர்கிட்ட. அப்ப திருச்சபை மூப்பர்கிட்ட தான் விதவைகளினுடைய அந்த குடும்பங்கள் பொறுப்பாக கொண்டு வரப்பட்டது. எங்களுக்கு தெரியும் அது தொடக்க காலம். அது படுபயங்கரமான நெருப்பு உபத்திரவம், துன்புறுத்தல். ஆண்களை கொண்டு போய் கட்டி இழுத்து சிரச்சேதம் செய்து ஆக்களை துன்புறுத்தின காலம். அப்ப அந்த திருச்சபை, புதிய ஏற்பாடு திருச்சபை அது ஆரம்பிச்ச தொடக்க 1ஆம் நூற்றாண்டு காலங்கள். அதுல சிங்கத்திட்ட கொண்டே இரியா போடுறது, புலிகளுக்கு சாப்பாடா கொடுக்கிறது, அவர்களை அம்பெய்து கொல்லுறது, இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்துல விதவைகள் ஆக்கப்பட்டு அந்த சின்ன பிள்ளைகளோட தவிக்கிற குடும்பங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அப்ப அப்போஸ்தலர்கள்ட்ட கொடுபட்டு இருந்தது. கர்த்தர் அதை செய்ய வேண்டாம். அவர்களை பராமரிக்க அவரோட சொந்த குடும்பங்கள், சொந்த ஜூதர்கள் கைவிட்டுட்டாங்க. நீங்கள் போறீங்களா அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் அந்த நசரேனோட, அப்ப உங்களுக்கு நாங்கள் எல்லாம் உதவ மாட்டோம். நீங்கள் ஜூத ஆயுசத்துல இருந்தா, எபிரேய இந்த ஜெபாலயத்தில் இதுல இருந்தா தான் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு, மற்றபடி இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னோட ஜெபாலயம் எல்லாம் அந்த விதவைகளையும் பிள்ளைகளையும் விலக்கிட்டது. அப்ப விலக்குறோம். அதுகள் நடுத்தரவில் எங்க நிக்கிறது? வருமானம், சொத்துகள். அதனாலதான் உங்களுக்கு தெரியும் அங்க பல மெய் கிறிஸ்தவர்கள் தங்களோட காணிகள், பூமியாட்சி எல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாடல வச்சாங்க. அந்த குடும்பங்களை கட்டளைகளை கட்டுறதுக்கு நாங்கள் வாரோம். அவங்க சொந்த குடும்பம், பேரன்மார், மகன்மாரே பார்க்காம விட்டா கூட நாங்கள் அதை செய்யறோம். அவங்க வித்து கொண்டு வந்து சபைக்கு கொடுத்தாங்க அந்த குடும்பங்களை விசாரிக்க சொல்லி. அதனால அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து எங்களுக்கு தெரிஞ்சு விதவைகள், பேரன், நண்பர்கள், மகன்மார், இப்படியான ஆட்கள் இல்லாத சூழலில், கைவிட்ட சூழல்ல சபைதான் பொறுப்படுத்து அப்போஸ்தலர்களுடைய மூப்பர்களுடைய பாதுகாப்புக்குள்ள அவர்கள் வந்திருக்கிறோம். அதைத்தான் எங்களுக்கு 2 ஜோவான்லையும் நாங்கள் அதை தெளிவாக பார்க்கிறோம். அதே போல 27 அதுல நம்ம செலோபித்தியாலின் யாரு செலோபி
செலோபியாத், ஐ எம் சாரி, செலோபியாத்தினுடைய மகள் மேல குறிச்ச விஷயம். அப்ப அதுலயும் எங்களுக்கு தெரியுது அவர்கள் ஒரு ஆண்களுக்கு கீழே பாதுகாப்பு அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை வேதமங்களுக்கு காட்டு. ஆண்கள் இல்லாட்டி அவர்களுக்கு சொத்துகளும் பிரிக்கப்படுறது பிரச்சனையா இருந்தது, அவர்களுக்கு காணியாட்சிகள் கொடுபடுறதுல பிரச்சனை எழுந்தது. அப்ப ஆண்டர் அதுக்கு தீர்வு கொடுத்தார். அந்த எழுமின பிரச்சனைக்கு உபாவம் 27:7-11 வரைக்கும் அவர்கள் தங்களுடைய தகப்பனுடைய உறவு முறையாரில் ஒரு ஆளை தெரிவு செய்யலாம். அதுக்கெல்லாம் கல்யாணம் செய்தா அந்த சொத்து வெளியில போகாது, அது இவங்களோட தகப்பனுடைய சொத்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த புருஷன்மாருக்கு பயந்து கொடுக்கிறதாக கடந்து போயிடும். திரும்பவும் ஆண்டர் காற்றல் பெண்கள் தனிச்சு சொத்து வச்சுக்கொண்டு சொத்து சேர்த்து அவர்கள் ஆதிக்கம் செலுத்த இயலாதென்றது. அது அந்த குடும்பத்தினுடைய அவர்கள் தகப்பன்மார் அல்லது அவர்களுடைய சகோதரங்கள் அவர்களுக்கு சொத்துகள் இருந்து பெண்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கெல்லாம் இருக்க வேணும். அதுல பெண்ணுடைய பேர்ல சொத்தெழுதி வச்சு போற முறையெல்லாம் அஞ்ஞான முறைகள். அது ஒரு தகப்பன் அல்லது புருஷன் அல்லது அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மகனுக்கு தான் அது போவோம். அதுல இந்த மெதடுகளை நாங்கள் விளங்கிக்கணும். அது திரும்ப திரும்ப ஆண்டவர் அந்த ஃபேமிலி உடன்படிக்கை குடும்பம் அந்த கடவுளுக்கு பயந்த கடவுள் சொன்ன மாதிரி வாழ்ற அந்த ஆட்சி முறையைத்தான் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால செலோபித்தியாலின் குமாரத்திகளுடைய சம்பவம் கூட அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள், அல்ல தலைவர்களை தெரிவு செய்யும் உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள், அல்ல அவர்கள் சொந்த காலில் நின்று அவர்கள் ஆட்சி செய்யலாம் என்றதை இல்லாமல் அடிச்சு உடைக்க. அது காமன் விமென் சஃபரேஜுக்கான எந்த ஒரு காரணமும் இல்லை. அதனால இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் விளங்கி கொண்டேக்கல நாம் என்ன சொல்றோம், வேதம் எங்களுக்கு போதும், வாழ்க்கைக்கும் விசுவாசத்துக்கும் கடவுளா மகிமைப்படுத்துறதுக்கும் பைபிள் போதும். எங்களோட வாழ்க்கைக்கு தலைவர்களை தெரிவு செய்யறதுக்கும் எங்களுடைய சபையிலேயோ நாட்டிலேயோ ஆட்சி செய்யறதுக்கும் பைபிள் சொல்லி தர்றது குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஆண்கள் தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட் தான், அது ஆண்களால தான் அந்த ஓட் போடப்படணும், ஆண்கள் தான் தெரிவு செய்யவும் படணும். இதுதான் கர்த்தர் தந்த சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால இதுக்கு மிஞ்சினதெல்லாம் பாவமாயிருக்கும். இதுக்கு மிஞ்சி யாராவது பெண்கள் தங்களுக்கு ஓட் வேணும், தாங்களும் ஆளணும், தாங்கள் சொந்த குடும்பம் அப்படி என்ற மாதிரி ஏதாவது கதைக்க வலிக்கிட்டா அது வேதத்துக்கு கடவுளோட போர் செய்கிறதாக முடியும். கர்த்தர் அந்த அகந்தையையும் அந்த மேட்டிமையும் அவர் எதிர்க்கிறார். அவருக்கு அது பெருமையாகத்தான் அவர் பார்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எத்திரப்பையுமே எதிர்த்து நிற்கிறார். அதனால இந்த அடிப்படையில் எங்களுடைய 1689ஆம் ஆண்டு விசுவாச அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற காமன் சஃபரேஜ், அதுல எங்களுடைய மூப்பர்கள் டீக்கன்மாரை தெரிவு செய்கிற விஷயம் ஒரு காலம் அது 20 வயசுக்கு மேற்பட்ட பெண்களையோ 20 வயசுக்கு மேற்பட்ட குடும்ப தலைவர்கள் இல்லாத குடும்பத்துக்கு பொறுப்பாக இல்லாத ஆண்களையோ அல்லது 20 வயசுக்கு கீழ்பட்ட எவரையோ அது குறிக்க இல்லை, குறிக்கவும் முடியாது என்றதை நாங்கள் முடிவு பண்றோம். கேட்டராமே தொடர்ச்சியாய் இந்த சத்தியத்தில நாமல் பெருகி வளர்ந்து உறுதிப்பட்டு சரியான கவனமாயிருந்து நாங்கள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் பெறுக கிருபையாயிருப்பாராக. ஆமென்.